இப்போ உங்களில் பல பேர் என்ன கேட்குறீங்க? வசியம் உண்மையா பொய்யா? உண்மையா சாமி, எப்படி அது பலிக்குது, எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்குறீங்க. இப்போ வசியம் உண்மையா அப்படின்னு கேட்டாக்கா, வசியம் உண்மைதான். அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னாக்கா, உங்களோட நடைமுறையில் இப்போ நீங்கள் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒய்ஃபைல ஒரு கீபோர்டு யூஸ் பண்ணுறீங்க. இதில் என்ன பண்ணுறீங்க? உங்களோட கீபோர்டில் இருந்து உங்களோட லேப்டாப்புக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் அதுக்கு உண்டான இன்புட் கொடுக்கும்போது அது வேலை செய்யுதா இல்லையா? இந்த மின்காந்த அலைகளில் இது வேலை செய்யுது. இது அறிவியலில் நீங்கள் மின்காந்த அலைகள். இதே போல தான் மாந்திரீகத்தில் மந்திர அலை, அதாவது மந்திர காந்த அலைகள் எல்லாத்துக்குமே ஒரு ஈர்ப்பு உண்டு. அந்த மந்திர ஓசைகள், மந்திர அலைகள் மூலயமா தான், அந்த வேவ்ஸ் மூலியமா தான், அதாவது ஒரு லேப்டாப்ல கீபோர்டு எப்படி இங்க இருந்து ஒரு இன்புட் கொடுத்தா அதை லேப்டாப் எடுத்து வேலை செய்யுதோ அதே போலதான் இந்த மந்திர அலைகளுக்கு சம்பந்தப்பட்டவரோட மனநிலையை மாற்ற முடியும். அவங்களோட மனநிலையில இங்க இருக்க மந்திர ஒலிகள் மூலியமா, மந்திர உச்சாரணம் மூலியமா அவங்களோட மனதை நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள சம்பந்தப்பட்டவரோட நீங்க யாரை விரும்புறீங்களோ அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியும். இது உண்மைதான். வசியங்கிறது உண்மைதான்.